So next one is the book back exercises. See the first question. The electronic configuration of species M2 plus is 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d6. So அதோட atomic weight வந்து 56 வந்து கொடுத்திருக்காங்க. So number of neutrons வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ M2 plusனா வந்து என்ன அர்த்தம்? ஸோ வந்து Mங்கிற ஆட்டம்லேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் வந்து வெளில போயிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ Mக்கு நம்ம எப்படி Mக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்கும்போது என்ன பண்ணோம்? ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இது வந்து 3d6 இருக்கிறது 3d8 வந்து மாறும். ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர்னா வந்து என்ன? இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ Mக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 4 plus 6 10, 10 plus 2 12, 12 plus 6 16, 16 plus 8 வந்து 26. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 26. ஸோ இதோட மாஸ் நம்பர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 56. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ போட்டோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 30. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So next question number 2. The energy of a light of wavelength 45 nm is. So energy வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட wavelength வந்து கொடுத்துருக்காங்க 45 nm. So இது வந்து என்ன பண்ணும்? E is equal to h mu. So எனர்ஜியோட ஃபார்முலா வந்து E is equal to h mu. So இது வந்து frequency. So frequency வந்து நம்ம எப்படி எழுதலாம்? C by lambda ன்னு எழுதலாமா? So இப்போ ஹச்சுங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? Planck's constant. So Planck's constant ஓட வேல்யூ வந்து என்னது? 6.626 into 10 power minus 34. Cங்கிறது வந்து என்னது? Velocity of light. So அதோட வேல்யூ வந்து என்னது? 3 into 10 power 8 meter per second divided by lambda வேல்யூ என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? 45 nanometer. So nanoனாலே நமக்கு வந்து என்னது? 9. So அப்ப 45 into 10 power 9. So meter வந்து அப்படியே எழுதிடுறோம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4.42 into 10 power 18 joule. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3. ஸோ த எனர்ஜிஸ் ஆர் E1 and E2 ஆஃப் two radiation. ஸோ ரெண்டு ரேடியேஷன் E1 E2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த ரெண்டு ரேடியேஷனோட எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க 25 எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் 50 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் ஸோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? E1 டிவைடட் பை E2 ஈக்குவல் டு, ஸோ E1ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 25 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை E2ஓட வேல்யூ 50 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதில் வந்து என்னாகும்? எலக்ட்ரான் வோல்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். ஸோ அண்ட் தென் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து என்னது? HC by lambda. ஸோ இது E1ங்கிறதுனால இங்கே lambda 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ E2 டிவைடட் பை இது கீழே வந்து எழுதும்போது என்ன ஆகும்? இதுக்கு டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்து வந்துடுமா? ஸோ நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ lambda 2 வந்து மேலே போயிடும், HC வந்து கீழே வந்துடும். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? இந்த HCயும் வந்து கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு, ஸோ lambda 2 டிவைடட் பை lambda 1 ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த சைடு போயிடுது. ஸோ 2 into lambda 2 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற lambda 1 இந்த சைடு வந்துடும். ஸோ 2 lambda 2 ஈக்குவல் டு lambda 1. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4. The splitting of spectral lines in an electric field is called. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு லைன்ஸ் வந்து கிடச்சிதுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டார்க் எஃபெக்ட். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அது வந்து லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜீமன் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஸ்டார்க் எஃபெக்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 6. So according to the Bohr theory, which of the following transition in the hydrogen atom will give rise to the least energetic photon? So இதில் nth ஆர்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டலுக்கு போகுது. ஸோ ஆப்ஷன் பியில் n ஃபிஃப்த் ஆர்பிட்டல்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட்டலுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஆர்பிட்டல்லேருந்து தேர்டு எனர்ஜி லெவலுக்கு போகுது. ஸோ அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஆர்பிட்டல்லேருந்து ஃபிஃப்த் ஆர்பிட்டலுக்கு போகுது. ஸோ இதில் எந்த எனர்ஜி எதோட எனர்ஜி வந்து டிரான்சிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ வந்து சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்? எனர்ஜி கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா?
ஸோ மைனஸ் 13.6 டிவைடட் பை என் ஸ்கொயர்ட். இங்கே என்னங்கிறது வந்து என்ன 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 6 ஸ்கொயர்டு போட்டால் 6 ஸ்கொயர் E5ன்னு போட்டால் என்ன ஆகும், இங்கே வந்து 5 ஸ்கொயர்னு போடணும். இப்போ என்னங்கிறது 5 இல்லையா, ஸோ அதனால் 5 ஸ்கொயர். ஸோ இது வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 0.166ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி 5 டிவைடட் மைனஸ் 5 E5 மைனஸ் E4க்கு போடும்போது என்ன ஆகும், இங்கே என்னங்கிற இடத்துல 5 ஸ்கொயர்னு போடணும், இங்கே என்னங்கிற இடத்துல 4 ஸ்கொயர்னு போடணும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.306. ஸோ இந்த மாதிரி 4க்கும் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஸோ எதோட வேல்யூ ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வேல்யூ 0.166. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். So next question number 7. The spectrum of He plus is expected to be the similar to that of nitrogen. So He plus na வந்து என்ன அர்த்தம், helium to atomic number 2. So ஆனா He plus na வந்து என்ன அர்த்தம், அதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஹீலியமில் ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ ஹைட்ரஜன்லேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ He ப்ளஸ்னா ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இது வந்து ஹைட்ரஜன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அசர்டேஷன். ஸோ ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, He plus is also the one electron system. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நமக்கு வந்து ஆனால் வந்து என்னென்னா ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி அசர்டேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 8. Which of the following pairs of d orbital having electron density along the axis? So இது வந்து நம்ம shape of the orbital வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். d orbital வந்து மூணு அதாவது 5 இருக்கும். ஸோ ஒன்று வந்து dxy, dyz, dzx, dx squared minus y squared, dz squared. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 வந்து ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் another 2 வந்து இன்னொரு மாடலில் இருக்கும். ஸோ அதாவது dx squared minus y squaredும் dz squaredும் என்ன ஆகும், அதோட லூப்ஸ் வந்து அந்த ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ d orbital electron density along the axis. ஸோ ஆக்சிஸ் மேலேயே எது வந்து இருக்குது, ஸோ dz squaredும் dx squared minus y squaredும் வந்து அந்த ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. ரிமைனிங் 3க்கும் எப்படி இருக்கும், in between the axisல இருக்கும். So option next question number 9. 2 electron occupying the same orbital are distinguished by. So எல்லா குவாண்டம் நம்பருமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு குவாண்டம் நம்பர் வந்து 2 எலக்ட்ரானுக்குமே அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டலில் இருக்குன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பர். அதாவது ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 10. The electronic configuration of euphorbotium is atomic number 63, gadolinium atomic number 64, terbium atomic number 65. So இதுக்கு electronic configuration கேட்டிருக்காங்க. So option B. So electronic configuration எழுதி பார்த்துட்டு ஸோ அது இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் B is the correct answer. So next question number 11. So the maximum number of electron in the subshell is given by. So subshell எவ்வளோ number of electron இருக்கு, ஸோ அப்படின்னு calculate பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ 2 into 2l plus 1. ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு ஆப்ஷனுமே இங்கே இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 into 2 4. ஸோ 4l plus, ஸோ இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2. ஸோ அப்போ 4l plus 2. ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது, ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 12. For d electron the orbital angular momentum is. So orbital angular momentum கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, square root of L into L plus 1 into h by 2 pi. So இப்போ d ஆர்பிட்டல்னு கேட்டிருக்கிறதுனால ஸோ d ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ வந்து என்னது, s ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ 0, p ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ 1, ஸோ d ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ 2. ஸோ அப்போ இங்கே வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 2 plus 1, அப்போ 2 plus 1 இங்கே வந்து 3 மாறிடுது. ஸோ 2 into 3 h by 2 pi. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 2 into 3 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into h by 2 pi. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 13. What is the maximum number of electrons that are associated with the following set of quantum numbers? So இதில்
n அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3ன்னு சொல்லியிருக்காங்க, அசிமுதல் குவாண்டம் நம்பர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசிமுதல் குவாண்டம் நம்பர் L வேல்யூ 1னாலே அது எந்த ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும், p ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ p ஆர்பிட்டல் 1னா அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம வந்து எப்படி எழுதணும், ஸோ -1 0 +1 எழுதணும். ஆனால் இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, -1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 பாக்ஸில் ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குமா, அப்போ ஒரு பாக்ஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாசிபிள், 2 எலக்ட்ரான். ஸோ அப்போ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, 2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 14. So number of radial and angular node for 3p orbital are 1 1. So ஒரு radial number of radial node 1 தான், angular node 1 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Reason number of radial and angular node depends only on the principal quantum number. ஸோ பிரின்சிபல் இது வந்து ரீசன் வந்து ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆங்குலர் நோடோட வேல்யூ எதோட வேல்யூ வந்து எழுதுவோம், அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து எழுதுவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரீசன் வந்து ஃபால்ஸ் நமக்கு. ஸோ அசர்டேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next question number 15. The total number of orbital associated with the principal quantum number n is equal to 3. So இப்போ nங்கிறது principal quantum number 3 இருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர். L வேல்யூ நம்ம எதுலேருந்து எழுதணும், 0லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த 3ன்னு இருந்துச்சுன்னா நம்ம எது வரைக்கும் எழுதணும், 2 வரைக்கும் எழுதணும். ஸோ இப்போ L வேல்யூ வந்து 0 1 2. ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே இப்போ வந்து n வேல்யூ 3 L வேல்யூ 0 இருந்துச்சுன்னா m வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம், அதுவும் வந்து 0. அப்போ m வேல்யூ 0னா ஒரு ஆர்பிட்டல் இருக்குமா, அப்போ 1 s ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ இப்போ n வேல்யூ 3 நெக்ஸ்ட் வந்து 0க்கு எழுதிட்டோம். அப்போ L வேல்யூ 1 இருக்கும்போது m வேல்யூ எப்படி எழுதணும், -1 0 +1. ஸோ அப்போ 3 இருக்குது இல்லையா, 3 ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ அப்போ 3 p ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ இப்போ n3 L2 இருக்கும்போது m வேல்யூ நம்ம எப்படி எழுதணும், -2 -1 0 +1 +2. ஸோ அப்போ எத்தனை நம்பர் இருக்குதுங்க, 5. ஸோ அப்போ 5 ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணால் என்ன நம்பர், 9. ஸோ அப்போ மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது 9 ஆர்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. ஸோ இப்போ n வந்து 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. த கரெக்ட் சீக்வன்ஸ் ஃபார் ஃபில்லிங் த எலக்ட்ரான்ஸ். ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்னன்னு கொடுத்துருக்குற இடத்துலாம் 6 வந்து இங்கே ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து 6s 6 - 2 4f, அப்போ 6 - 1 5d 6p. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நம்ம கரெக்டாக வந்துருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ ஒரு 5 டைப் ஆஃப் குவாண்டம் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எது வந்து ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, இங்கே வந்து பார்க்கும்போது ஸோ நமக்கு ஆப்ஷன் 2 வந்து ராங். ஏன் ராங்குன்னா, ஸோ இங்கே வந்து n வேல்யூ 2னா நம்ம L வேல்யூ எது வரைக்கும் எழுதணும், 1 0 1 மட்டும்தான் எழுதணும். ஆனால் 2 கொடுத்துருக்குறாங்க, அதனால இது வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 4ம் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 வந்து எதுக்கு ஃபால்ஸ்னா, இங்கே n வேல்யூ 1 L வேல்யூ 0னா m வேல்யூ நம்ம L வேல்யூ என்னவோ அதே தான் m வேல்யூ எழுதுவோம். ஸோ ஆனால் இங்கே வந்து 0 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நம்பர் வரணும், 0ன்னு வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வந்து ராங். ஸோ ஆப்ஷன் 5 வந்து ராங் இந்த மாதிரி. ஸோ n வேல்யூ 3 L வேல்யூ 4னா m வேல்யூ 3 வந்து பாசிபிள் இல்லை இல்லையா. ஸோ m3 வந்து நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 18. ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் வித் அட்டாமிக் நம்பர். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸோ இங்கே வந்து 3 ஆர்பிட்டல் இருக்குமா. ஸோ 105க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதணும். ஸோ எழுதி பார்க்கும்போது இது வந்து என்னது, ரேடான். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுக்கு அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதும். ஸோ 5Fல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 14 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 6Dல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 இருக்குது. 7Sல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிட்டோம். Lயும் கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து 8 எலக்ட்ரான் வரணும். ஸோ இப்போ Nங்கும் போது இந்த 5 F ஆர்பிட்டலுக்கு L வேல்யூ வந்து 3. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 8.
ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 6 n வேல்யூ 6 ப்ளஸ் d ஆர்பிட்டலுக்கு l வேல்யூ வந்து 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 8. ஸோ இப்போ வந்து தேர்டில் வந்து பார்க்கும்போது n வேல்யூ 7, s ஆர்பிட்டலுக்கு l வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ இங்கே வந்து 0 + 7 7 வரணும் ஆக்சுவலாக இங்கே. ஸோ எதெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு 8 வருது ஸோ அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 5Fயும் 6Dயும் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் 8 வருது. ஸோ அப்போ அதோட எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ 14 + 3 17. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. So next question number 19. So the electron density in the YZ plane of d(x² - y² is 0. So option A. So next question number 20. So if uncertainty in position and momentum are equal, the minimum uncertainty in velocity is. So இப்போ வந்து நம்ம uncertainty principle ஓட equation வந்து first எழுதுறோம். delta P into delta x is greater than or equal to h/4π. நம்ம கொஸ்டின்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மொமெண்டமும் பொசிஷனும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பொசிஷனை வந்து மொமெண்டமாக சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ டெல்டா பி. ஸோ இப்போ டெல்டா பி இன்ட்டு டெல்டா பியை நம்ம எப்படி எழுதுறோம், டெல்டா பி ஸ்கொயர்னு எழுதிடலாமா. ஸோ டெல்டா பிங்கிறது வந்து நம்ம மொமெண்டம், அதோட ஃபார்முலா வந்து என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, ஸோ அப்படியே இருக்கும். ஸோ அதனால் எம்மை வந்து அப்படியே வெளில எடுத்துடுறோம். ஸோ ஸ்கொயர்டு இருக்கிறதுனால அது எம் ஸ்கொயர்னு போடுறோம். ஸோ இன்னொன்று வந்து என்னது, வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு வந்து ஸ்கொயரிங் வந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு, ஸோ இந்த எம் ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த சைடு இங்கே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போது அது எந்த சைடு போகும், பேஸுக்கு வந்து போயிடுது. அப்போது இது வந்து ஸ்கொயரில் இருக்குதா, ஸோ அந்த சைடு போனால் இது வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, இந்த இங்கே இருக்கிற 4 வந்து வெளில எடுத்துடலாமா. 4 வந்து ஸ்கொயர் பண்ணால் அது என்ன மாறும், 2ஆக மாறி அதை வந்து வெளில எடுத்துடலாம். எம் ஸ்கொயர்டில் இருக்கும், அதை வெளில எடுத்தால் எம் மாறிடும். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார h/π மட்டும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. So macroscopic particle of mass 100 gram and moving at the velocity 100 cm/s. ஒரு 100 கிராம் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் வந்து 100 cm/s அந்த ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த கிராமில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்க, கிலோகிராமாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் இங்கே இருக்கிற சென்டிமீட்டரில் இருக்கிறத எங்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் தென் அந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. ஹச்சுங்கிறது வந்து என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 × 10⁻34. எம்ங்கிறது வந்து என்னது, இதோட மாஸ். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100 × 10⁻³ கிலோகிராம் இன்டூ, ஸோ அதோட வெலாசிட்டி வந்து என்னது, 100 × 10⁻²m/s. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், 6.626 × 10⁻31 m/s. ஸோ ஆனால் ஆன்சரில் எதுவுமே மீட்டரே இல்லை. ஸோ அதனால் அதை மீட்டரை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22. The ratio of de Broglie wavelength of a deuterium atom to that of an alpha particle when the velocity of the former is 5 times greater than that of later. So answer வந்து 0.4, option D. So next question number 23. The energy of an electron in the third orbit of a hydrogen atom is -e. The energy of an electron in the first orbital will be. ஸோ தேர்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற ஹைட்ரஜனோட எனர்ஜி வந்து -e கொடுத்துருக்காங்க. அதே ஃபஸ்ட் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து எனர்ஜி வந்து என்ன, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா வந்து நமக்கு வந்து என்ன, -13.6 / n² எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். ஸோ இது E1 இருக்கும்போது நம்ம என்னங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1. ஸோ அப்போ 1². அப்போது E1ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இதை 1ஆல் டிவைட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ -13.6 அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதே வந்து இங்கே 3 தேர்ட் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 3² போடும்போது என்னாகும், அது வந்து 9ஆக மாறிடும். ஓகே. கிவன் தட் E3ஓட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, தேர்ட் ஆர்பிட்டலோட வேல்யூ வந்து -e அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ தேர்ட் ஆர்பிட்டலுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது -13.6 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு -e. ஸோ இந்த 9 வந்து ஆப்போசிட் சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆப்போசிட் சைட் எடுத்துன்னு போகிறோம். ஸோ -13.6 ஈக்குவல் டு -9e. ஸோ அப்போ E1 ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது -e -9e. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 24. ஸ்காண்டிஞ்சர் இதில் டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்காண்டிஞ்சர் ஈக்குவேஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ h cap psi ஈக்குவல் டு E psi. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 25. Which of the following does not represent the mathematical expression for the Heisenberg? ஸோ இதில் ஹைசன்பர்க்கோட ஈக்குவேஷன் எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி delta E dot delta x is greater than or equal to h by 4 pi.